ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசியவாத இயக்கத்திலேருந்து கேட்ட சில கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வரும் நிகழ்ச்சிகளை காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின்டோ மார்லி சீர்திருத்தம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தண்டி பயணம், நாலாவதாக வங்க பிரிவினை நீக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சௌரி சௌரா சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துகிட்ருக்கோம். அப்போ வந்து என்னென்னா அது ஒரு அகிம்சை இயக்கம். காந்தி வந்து தலைமையேற்று நடத்திட்டு இருப்பார். அப்போ வந்து என்னென்னா சௌரி சௌரா சம்பவம்லாம் ஒரு வன்முறை நிகழ்ச்சி வந்து மக்கள் வந்து பண்ணிவிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காவல்துறையிலே வந்து அந்த காவல்துறையினர் இருக்காங்கல்ல, ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க, அவங்கள உள்ளே வச்சு எரிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் நடந்ததால் ஸ்டாப் பண்ணிடுவார் காந்தி. இதுதான் வந்து சௌரி சௌரா சம்பவம். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 நடந்துச்சு. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909. சரியா? இந்த சீர்திருத்தத்தில் முக்கியமான என்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவுன்சிலெலாம் வந்து என்னென்னா உறுப்பினர்கள்லாம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் விட அதிகப்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக என்னென்னா முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு வந்து என்னென்னா தனி வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இது வந்து 1909 நடந்துச்சு. அடுத்தது தண்டி பயணம்னா, தண்டி யாத்திரை என்னென்னா உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் வந்து அதுக்காக தண்டி பயணம் காந்திஜி போவார். எப்போ இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 நடந்துச்சு. சரியா? அடுத்தது வங்க பிரிவினை நீக்கிறது. வங்க பிரிவினை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்க பிரிவினை கொண்டு வந்தது 1905. வேண்டாம் அப்படின்னு நீக்கினது பார்த்தீங்கன்னா 1911. ஏன் நீக்கிறாங்க வங்க பிரிவினை வேணாம் அப்படின்னு ஏன் நீக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் 1911 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட தலைநகரத்தை மாற்றுறாங்க. எங்கன்னா கல்கத்தாவிலேருந்து எங்கே மாற்றுறாங்கன்னா டெல்லிக்கு மாற்றிட்டாங்க. சரியா? அதனால் இனிமேல் வங்காளத்தை வந்து பிரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வங்க பிரிவினையை நீக்கிட்டாங்க. ஓகே, இந்த 4 விஷயத்தையும் குரோனாலஜிக்கலாக காலவரிசைப்படுத்தணும். முதல்ல எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலவரிசைப்படுத்தும் போது 9 நடந்தது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மின்டோ மார்லி சீர்திருத்தம் முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை 4. அடுத்தது சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும் 1. அடுத்தது தண்டி பயணம் 3 நடந்திருக்கும். அப்போ 2, 4, 1, 3 அப்படின்றது ஆன்சர். காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னாலே எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் முதல்ல போடணும். கடைசியாக என்ன வரும்னா கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழ் வருபவர்கள் வந்து யார் தீவிரவாத தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகர் இவர் தீவிரவாத தலைவரா அப்படின்னா ஆமாம், இவர் தீவிரவாத தலைவர். லாலா லஜபதி ராயும் தீவிரவாத தலைவர். பிபின் சந்திரபாலும் தீவிரவாத தலைவர். இவங்க 3 பேரையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லால் பால் பால்னு சொல்லுவாங்க. லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லால்னா லாலா லஜபதி ராய், பால்னா பாலகங்காதர திலகர், பால்னா பிபின் சந்திரபால். இது இல்லாமல் அரவிந்த கோஷ். இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா தீவிரவாத தலைவர்கள். மிதவாத தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோபாலகிருஷ்ண கோகலே தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மிதவாத தலைவர். தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோஷா மேத்தா, இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க மிதவாத தலைவர்கள். சரியா? இப்படி கூட கேட்கலாம், யார் மிதவாதிகள் யார் தீவிரவாத தலைவர், இதை வச்சு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஷின். இந்த கொஷின் மாதிரி இந்த ஒரு எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி, இவர் எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸோட முதல் கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் WC பானர்ஜி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு. WC பானர்ஜி முதல் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை வகிச்சவர். எங்கே முதல் காங்கிரஸ் கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே சிட்டியில் நடந்துச்சு. ஓகேவா? பாம்பேயில் நடந்துச்சு. 2வது யாரை கொடுத்துருக்காங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி எங்கே வந்து தலைமை வகித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்துச்சு 2வது கூட்டம், காங்கிரஸ் கூட்டம். ஓகே, அடுத்தது 3வது கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சென்னையில் மெட்ராஸில் நடந்துச்சு. தியாப்ஜி பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் தான் 3வது கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார். சரியா? 3வது கூட்டம் என்னென்னா மദ്രാஸில் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது கூட்டம். 4வது கூட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஜார்ஜ் யூலே அப்படின்றவர் தான் தலைவராக இருந்தார். இவர் ஒரு ஆங்கிலேயர். முதல் ஆங்கிலேயர் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் யூலே தான். இவர் காலத்தில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் நடந்துச்சு. அலகாபாத் அப்படின்றது இப்போ பிரயாக்ராஜ் அப்படின்னு அது பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க, பிரயாகை அப்படின்னு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அலகாபாத் இருக்குது. சரிங்களா? இந்த 4 பேருமே 4 காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்க. WC பானர்ஜி ஃபஸ்ட்டு தலைவர், ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவ்ரோஜி கல்கத்தாவில் இருந்தார். பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர் முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட், அவரும் ரொம்ப முக்கியமானவர். மெட்ராஸில் வந்து தலைவராக இருந்தார். ஜார்ஜ் யூலே அப்படின்றது முதல் ஆங்கிலேயர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர். இவர் எங்கே இருந்திருக்காருன்னா அலகாபாத்தில் இருந்திருக்கார். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். பாலகங்காதர திலகர் வந்து ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் பேர் கொடுத்துட்டாங்க. அவங்க ஆரம்பித்த இயக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர் இவர் எந்த இயக்கம் இதில் ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி இல்லை, இந்திய ஹோம் ரூல் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. ஹோம் ரூல் இயக்கம் வந்து பாலகங்காதர திலகர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பார், ஏப்ரல் 1916. அதுக்கப்புறமா அன்னி பெசன்ட் அம்மையாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஹோம் ரூல் இயக்கத்தில். ஓகேவா? அவர் வந்து இந்திய ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்றது தான் அவருக்கான சரியான வந்து என்னென்னா குறியீடு. ராஜாராம் மோகன் ராய் இவர் என்ன ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று வங்காளத்தில் ஆரம்பிச்சிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து உருவ வழிபாடு இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரே ஒரு கடவுளை கும்பிடுங்க, இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த பிரம்ம சமாஜத்தில் மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். சதியை வந்து என்னென்னா ஒழிக்கணும், சதினா என்னது உடன்கட்டை ஏறுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அழிக்கணும், மூட நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு வந்து என்னென்னா உரிமைகள் தரணும், இப்படிலாம் வந்து சொல்லியிருப்பார் பிரம்ம சமாஜத்தில். இது வந்து 4, அதனால் 2வதுக்கு 4. அடுத்தது பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ்னா சித்தரஞ்சன் தாஸ். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவரும் மோத்திலால் நேருவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸ்வராஜ் பார்ட்டி சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிஆர் தாஸ். 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சேவகர்கள் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா? இந்திய சேவகர்கள் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் வந்து மகாத்மா காந்தியோடைய குரு அப்படின்னு இவர் சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 2413 ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நாட்டுக்கு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ வந்தாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1600 ஆரம்பித்தாங்க. ஜஹாங்கீர்கிட்ட பெர்மிஷன் கேட்க 1909 வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஜஹாங்கீர் இருக்கார்ல, முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறதுக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னு சூரத்தில் பெர்மிஷன் வாங்க வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் கொடுக்க மாட்டார், அப்புறமா கொடுத்துருவார். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே இங்கே இடம் பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1757 பிளாசி போர் நடக்கும். பிளாசி போர் நடந்ததுக்கப்புறமா வங்காள மகாராஜா நவாப் கிட்டேருந்து நிறைய உரிமைகள் வந்து வாங்கிக்கிறாங்க. நிறையா ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுறதுக்கான உரிமைகள், ஃப்ரீயாக வர்த்தகம் ஃபுல்லாக ஃப்ரீ, டேக்ஸே இல்லாமல் இந்த மாதிரி உரிமைகள்லாம் வாங்கிக்கிறாங்க. சரியா? பிளாசி போருக்கு அப்புறமா அதுக்கப்புறமா பக்சார் போர் நடக்கும் 1764. பக்சார் போருக்கு அப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உரிமைகள் வந்து உங்களுக்கு கை கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதே மாதிரி வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக உரிமைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1773 இவங்களே வந்து சட்டம் ஒன்று போட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு போடுவாங்க, சீர்திருத்த சட்டம் அப்படின்னு இவங்களே வந்து சட்டம் போட்டு இவங்களே வந்து இந்தியாவை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆரம்பித்தவங்க கிட்டத்தட்ட வந்து 1858 வரைக்கும் கம்பெனியோட ஆட்சி கீழே தான் இந்தியா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா யாரோட ஆட்சி கீழே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிரிட்டிஷ் ராணி, இங்கிலாந்து ராணிக்கு கீழே வந்து என்னென்னா நம்மளுடைய இந்தியா வந்துருச்சு, அவங்களோட ஆட்சி கீழே வந்துருச்சு. 1858
1947 வரைக்கும் இங்கிலாந்து ராஜா இல்லைனா ராணி இருப்பாங்க, அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. ஓகேவா? அப்போனா வந்து என்னென்னா, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858வது சட்டம். 58வது வருஷம் போடப்பட்ட சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம். ஏன் வந்து 1858 வந்து போய் மாற்றுறாங்க, ஏன் முன்னாடியே மாற்றிருக்க கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகம் நடந்துச்சு. இந்த பெருங்கலகத்தோட விளைவாக தான் ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணலை, ஸோ என்ன பண்ணுங்கள், நாங்கள் வந்து இங்கிலாந்து இனிமேல் வந்து டைரெக்டாக என்ன பண்ணுறோம், ராணி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருன்னா விக்டோரியா மகாராணி சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லி தான் வந்து கம்பெனியோட ஆட்சியிலேருந்து பிரிட்டிஷ் ராணியோட ஆட்சிக்கு வந்துச்சு இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாகவே போன கொஷினுக்கு ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கு எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் 3. அடுத்தது பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்போ வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் 1909வது வருஷம் என்னென்னா முஸ்லீம்களுக்கு வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முஸ்லீம்ஸ் கேண்டிடேட் நின்னாங்க, முஸ்லீம் ஆள் வந்து தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். 1909 வந்து என்னென்னா கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்னா 2வதுக்கு 4. அடுத்தது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, மாகாணத்தில் எப்போ இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1919 அறிமுகப்படுத்தினாங்க. 1919 அறிமுகப்படுத்தினாங்க மாகாணத்தில் இரட்டை ஆட்சி. இந்த இரட்டை ஆட்சி கீழே தான் வந்து என்னென்னா தேர்தல் நடத்துவாங்க. அந்த தேர்தலில் தான் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஜெயிச்சிருக்கும். 1920 தேர்தல் நடந்திருக்கும். அப்புறம் நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்கும். சரியா? இது கீழே தான் வந்து தேர்தல் நடத்தியிருப்பாங்க 1920. அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியில் இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 2 அப்படின்றது ஆப்ஷனில் வரும். 1935 வந்துச்சே தவிர மத்தியில் அப்புறமா வந்து என்னென்னா எலெக்ஷனே நடந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 2வது உலகப்போர் வந்துருச்சு. 2வது உலகப்போர் வந்ததுக்கப்புறமா வந்து என்னென்னா இந்த மாதிரி எலெக்ஷன் நடத்த முடியல. ஏன்னா வந்து இங்கிலாந்துக்கு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் தொடர்ந்து போர் நடந்ததால் வேறு எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷத்துலேயே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஸோ 1935வது சட்டம் வந்து நடைமுறைக்கு வரவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு அந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சட்டத்திலேருந்து நம்ம நிறைய விஷயத்த நம்ம அரசியலமைப்புக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான கொஷின்ஸ் பார்த்தோம், நிறைய மேட்ச் பார்த்தோம். பொறுத்துக இந்த மாதிரி வந்து மேட்ச் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.